சரி, அடுத்து டிப் நம்பர் 2, எப்படி மணி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் நம்மளோட சேவிங்கோட ஸ்கெலிட்டன் அப்படின்னே சொல்லலாம். முதல்ல நம்ம பணத்தை எதுக்கெல்லாம் பிரிச்சு வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நார்மலாக 50:30:20 அப்படின்னு சொல்லி ஒரு ரேஷியோ சொல்லுவாங்க. 50 அப்படிங்கிறது உங்களோட தேவைகளுக்காகவும், 30 அப்படிங்கிறது உங்களோட ஆசைகளுக்காகவும், 20 அப்படிங்கிறது உங்களோட சேவிங்ஸ்க்காகவும். இந்த 50:30:20 வந்து யூனிவர்சலாக எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரு ரூலாக வச்சுருக்காங்க. பட் நம்ம வந்து அதுல இருந்து கொஞ்சம் டீவியேட் ஆனோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக சேர்க்கலாம். எப்படி அப்படின்னா 40:40:20 ரொம்ப இறுக்கி பிடிச்சி நம்ம செலவு பண்ணுற மாதிரி தோணும். பட் அது உண்மை கிடையாது. இந்த ரூல் வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு தானாக புரிஞ்சிடும் நம்ம வந்து எவ்வளோ தூரம் நம்ம எஃபெக்டிவாக சேவ் பண்ணுறோம் அப்படின்னு. இங்கே வந்து நம்மளோட டோட்டல் ரேஷியோவோட அந்த ரூலையே மாற்றுறோம். 40 அப்படிங்கிறது நம்மளுடைய நீட்ஸ்க்காக நமக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அதெல்லாம் 40% நம்மளோட சம்பளத்துலேருந்து அதுக்கு போயிடணும். அடுத்த 40% கட்டாயம் சேவிங்ஸ் தான். அடுத்து ஒரு 20% இருக்குல்ல, அது உங்களோட சின்ன சின்ன ஆசைகளுக்காக. ஒரு ஹோட்டல் போகிறது, உங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்கிக்கிறது, ஒரு அன்வான்ட் திங்ஸ் கூட இருக்கலாம். பட் அது உங்களோட டிசைராக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்கும்ல, அதுக்கு ஒரு 20% ஒதுக்கி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரு 10,000 சேலரி அப்படின்னா 4,000 தான் உங்களுடைய தேவையாக இருக்கணும். 4,000க்குள்ளார உங்களோட தேவைகளை சுருக்க கற்றுக்கணும். மிச்சம் 4,000 உங்களோட சேவிங்ஸாக இருக்கணும். மிச்சம் 2,000 அப்படிங்கிறது உங்களோட ஆசைக்காக இருக்கலாம். இப்போ இந்த 40யும் 20யும் நீங்க எப்படி வேணாலும் நீங்க மாத்திக்கலாம். பட் இந்த 40 சேவிங்ஸ் இருக்குல்ல, அதை நீங்க டச்சே பண்ணக்கூடாது. அந்த 40 சேவிங்ஸ் அப்படியே போயிடும். உங்களோட சம்பளம் 6,000 ரூபாய் தான் அப்படின்னு நீங்க மனசுல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 4,000 நீங்க சேர்த்துக்கலாம். இதுதான் பேசிக் ரூல். நீங்க அந்த 6,000க்குள்ள நீங்க எவ்வளவு வேணாலும் டிவைட் பண்ணலாம். சில விஷயங்களை நீங்க தியாகம் பண்ணலாம். உங்களோட ஆசைகள்ல சில விஷயங்களை இந்த மாதம் தியாகம் பண்ணிக்கலாம், அடுத்த மாசம் நீங்க அதை நிறைவேற்றிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு டீவியேஷன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த சேவிங் ப்ராசஸ் கை கொடுக்கும். இந்த 40:40:20 அப்படிங்கிறது உங்க குழந்தைங்க 10th படிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா இந்த ரூல் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு 11th 12th மேல நீங்க 40% சேவ் பண்ணணும்னு சொல்றீங்கல்ல, அது கொஞ்சம் டைல்யூட் ஆகும். ஸோ அது உங்களுக்கு அங்கே முடியாது. ஏன்னா குழந்தைங்க ஹையர் ஸ்டடீஸ் போவாங்க. குழந்தைங்களுக்கான ஒரு மேரேஜ் எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்கள் சேவிங்ஸை வந்து ஒரு ஹை டெம்பரில் வந்து நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிக்கக்கூடிய நேரமாக இருக்கும். ஸோ உங்களோட குழந்தைங்க இப்போ பிறந்து ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு 10th வரைக்கும் இந்த ரூலை கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், உங்களோட குழந்தைங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு நீங்கள் எங்கேயுமே நீங்கள் கையேந்த தேவையில்லை, யாரும் எதிர்பார்க்க தேவையில்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நிச்சயமாக இந்த ரூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிப் நம்பர் 2, 40:40:20.